ஹாய் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஷெல் வாங்கலாம்? எந்த ஸ்கை ஷாட் வாங்கலாம்? ஏன்னா, ஸ்கை ஷாட் ஷெல்லுன்னு நீங்கள் போயிட்டீங்கனாலே, ஒரு சில ஊர் பக்கம் அவுட்ன்னு சொல்லுவாங்க. வானவெடின்னு சொல்லுவாங்க. ஸ்கை ஷாட்டு, ஷெல்லு. ஸோ அது எந்த சைஸில் வாங்கலாம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கும் சரி, ஒரு என்கேஜ்மெண்ட்னாலும் சரி, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் வாங்குவீங்க. முக்கியம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ஷாட்டு. ஒரு ஸ்கை ஷாட் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ கம்மியான ரேட்லலாம் வாங்க போவீங்க. ஸோ எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஸ் 2 இன்ச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கு மேலே இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 6 இன்ச் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்திருக்கும். அதுக்கு மேலே நம்ம ஊரில் அது மாதிரி செய்யலை. நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷெல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லேயும் செய்வாங்க. உலகத்திலே பெரிய ஷெல்ஸாக வச்சு பார்த்தீங்கன்னா வெடிச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் நிறையா செய்வாங்க. ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் தான் ஹையஸ்ட்டு. இப்போது 2 இன்ச் 6 இன்ச் ஷெல் இருக்குது. மீடியமாக எது நல்லாயிருக்கும், எது வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 இன்ச் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, 2 இன்ச் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதோட வித்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹைட்டு ஒரு மீடியமாக போகும். ஆனால் வித்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கா. ஸோ 2 இன்ச் வாங்கினீங்க, 2 இன்ச்சு வாங்கக்கூடாது. 2.5 இன்ச் வாங்கலாமா, நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, 2.5 இன்ச் வாங்குனீங்கன்னா ஐஎன்எஃப்பில் மட்டும் வாங்குங்கன்னு சொல்லுவேன். ஐஎன்எஃப் எலிஃபண்ட் பிராண்டில். மித்த எந்த ஒரு எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் சரி 2.5 இன்ச்சு வாங்குறீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 2.5 இன்ச்சு உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ரொம்ப பெருசாக இருக்காது. கம்மியான வித்து தான் இருக்கும். ஹைட்டு ஓரளவு நல்லாயிருக்கும், வித்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுவுமே வாங்க வேணாம். ஏன்னா இப்போ 2 இன்ச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக சிவகாசியில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச் பார்த்திங்கன்னா ஒரு 60லேருந்து 70 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கண்ணன் கிராக்கர்ஸ் மாதிரியான கிராக்கர்ஸ்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் விற்பாங்க. நீங்கள் அதர் கிராக்கர் ஷாப் போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 90 to 100க்குள்ளே பார்த்திங்கன்னா விற்பாங்க. ஒரு 2.5 இன்ச்சின்னு போயிட்டிங்கன்னா ஒரு 130 இந்த இதில் அதர் கிராக்கர்ஸ் கண்ணன் கிராக்கர்ஸ் மாதிரியான இதில் ஒரு 90, 70க்கு 70 to 90ல் விற்பாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வாங்க வேணாம்னு சொல்லுவேன். 2.5 இன்ச் பைப் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் ஷெல்லு ஐஎன்எஃப் எலிஃபண்ட் பிராண்டை மட்டும் வாங்கலாம்னு சொல்லுவேன். ஏன்னா எலிஃபண்ட் பிராண்டில் 2.5 இன்ச் ஷெல்லே பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் ஷெல் அளவுக்கு பார்த்திங்கன்னா வித்து கொடுக்கும். சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷனு. அவங்க பிளானட் சீரியஸ் சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. வீனஸ், நெப்டியூன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த சீரியஸில் வரது எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது மட்டும் தான் நான் பார்த்து ஒர்த்தானது. ஸோ அது மட்டும் வாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 இன்ச்சு ஓகே. 3 இன்ச்சு வாங்கலாம். ஸோ ஒரு ஷெல் வாங்க போகிறீங்கன்னா 3 இன்ச்சில் ஸ்டார்டிங்கில் வாங்கலாம். அதுக்கு கீழே வாங்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தே இருக்காது. நீங்கள் இதில் 10 செல் வைக்கிறது 2 இன்ச்சோ 2ல் 10 ஷெல்ஸ் நீங்கள் வைக்கிறதுக்கும் ஒரு 3 to 3.5 இன்ச்சில் 1 வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். ஒரு மாசிவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 3 to 3.5 இன்ச்சு தான். என்ன கேட்டிங்கன்னா 3 எல்லாம் விட்டுருவேன்னா ஒரு ஷெல் வாங்க போனால் 3.5 இன்ச்சு ஷெல் தான். 3.5 இன்ச்சு ஷெல்லை தவிர வேறு கீழே வாங்கவே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 3.5 இன்ச்சு ஷெல்லு வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஷெல் வெடித்த மாதிரியே இருக்கும். அதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாசிவாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா பெரியஸாக உங்களுக்கு வித்து நல்ல அகலமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஹைட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டு போய்ட்டு வெடிக்கும். அதை வச்சிங்கன்னா உங்கள் ஊரே பார்த்தீங்கன்னா உங்களை தான் திரும்பி பார்க்கும். அந்த மாதிரி ஒரு மாசிவான பிளாஸ்ட் கொடுக்கும் 3.5 இன்ச்சு ஷெல்லு. ஸோ மித்தபடி நீங்கள் 2 இன்ச்சுலாம் வச்சிங்கன்னா ஒரு டபுள் ஷாட் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதிலலாம் பார்த்திங்கன்னா எந்த வித ஒர்த்துமே இருக்காது. இங்கே 4 வெடி வைக்கிறது ஒன்றா வச்சுட்டு இருக்கிறதுக்கு இதில் ஒன்றா வச்சுட்டு போயிடலாம். ஸோ பட்ஜெட் பார்க்கலாம். ரேட் எவ்வளோ வருது எனக்கு பார்க்கலாம். ஸோ நீங்கள் 3.5 இன்ச் ஷெல்லுக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 200 மேலே இருக்கும். நீங்கள் நார்மலான பிராண்ட் வாங்க போனீங்கன்னா இந்த கரண்ட் கிராக்கர்ஸ் மாதிரியான கிராக்கர் ஷாப்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அவங்க 150 to 200க்குள்ளே கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. ஸோ ஒரு நல்ல ஷெல் 3.5 இன்ச் ஷெல் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு 200 மேலே இருக்கும். ஒரு 230 அதில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு 270, 230 to 270க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷெல் வாங்க முடியும். எப்போவுமே நீங்கள் தீபாவளிக்குனாலும் சரி, எதுக்குனாலும் சரி. ஏன்னா நீங்கள் உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் பைப் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 200 சொல்லுவாங்க கண்டிப்பாக. சிவகாசி ரேட்டுக்கெலாம் விற்க மாட்டாங்க. 200 சொல்லுவாங்க. கண்டிப்பாக 200 சொல்லுவாங்க. 180 to 200 அதுக்கு மேலே தான் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் நீங்கள் வாங்க போனீங்கன்னா. ஸோ அது 200 வாங்குறதுக்கு நீங்கள் 270 to 300 அந்த ரேஞ்சில் ஒரு 3.5 இன்ச் வாங்கி வச்சிடலாம். நீங்கள் இதில் 4 வெடி வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க,
4 2 இன்ச் வாங்க போகிறேன், 4 2.5 இன்ச் வாங்க போகிறேன்னா அதெல்லாம் வேண்டாம். ஒரு 3 இன்ச் வாங்கிச்சுன்னா வந்து போதும், எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து நான் 4 இன்ச் வாங்க போகிறேன், 5 இன்ச்சு 6 இன்ச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா அதுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 3.5 இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது. 3.5 இன்ச்சுக்கு மேலே வைக்கவே கூடாது. ஏன்னா கேட்டிங்கன்னா 3.5 இன்ச்சுக்கு மேலே 4 இன்ச்சியோ 5 இன்ச்சு 6 இன்ச்லாம் போனீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே போய் தான் வெடிக்கும். அது பிரச்சனை கிடையாது. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகலாம். நான் நிறையா ஷாட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே நம்ம யோசிச்சு தான் வந்து வைக்கணும். ஸோ உங்கள் ஸ்ட்ரீட்லன்னா நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னா, உங்கள் வீடு இங்கே இருக்கும், ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்கும், பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடு வந்து இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் வைப்பீங்க. ஸோ ஒரு வேளை ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதோட பிளாஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து இருக்கும். ஸோ அது ஆகுறப்போ அதனால் நிறையா பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்க, ரோட்டில் வைக்க போகிறீங்க, பக்கத்துலலாம் வீடுலாம் இருக்குன்னா, எப்போதுமே 3.5 இன்ச்சுக்கு மேலே போகாதீங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வரைக்கும் போயிருக்கேன். வீட்டில் வைக்கிறப்ப அதுக்கு மேலே வந்து போக மாட்டேன். ஸோ நான் வந்து பெரிய ஷெல்ஃப்ஸ் வைக்கிறதுனா, அது நீங்கள் அதுக்கெல்லாம் வாங்குனீங்கன்னா, நீங்கள் ஒரு அவுட்டரில் தான் போய் வைக்கிற மாரி வந்து இருக்கும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, வெடி வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு தான் வந்து பிடிக்கும். ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் அப்போ, ஒரு தீபாவளி அப்போ நம்ம வீட்டில் வைக்கிறோம்னா, நம்ம வெடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் பார்ப்பாங்க சொல்லிட்டு இந்த ஒரு இதிலே வந்து வைப்பாங்க. நம்மளே பார்த்து ரசிக்கிறதுக்கு மாதிரியே வந்து வைப்பாங்க. ஸோ அதனால் வீட்டில் வைக்க தான் பிடிக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு பெரிய செட் அவுட்லாம் ட்ரை பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து வைக்கக்கூடாது வீட்டில். ஏன்னா உங்கள் வீட்டை சுற்றி எந்த வீடு இல்லை. இப்போ ஒரு சில இதில் வில்லேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து வீடு வந்துருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப வைக்கலாம். ஒரு வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி கூட வைக்கலாம். அது மாதிரி பிரச்சனை வந்து இருக்காது. நீங்கள் எந்த செட் அவுட் வேணாலும் வைக்கலாம். 6 இன்ச் கூட வைக்கலாம் நீங்கள் ஷெல்லு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்க, சுற்றிலும் வீடு இருக்குது, ஒரு டவுனில் இருக்கீங்கன்னா, அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து நீங்கள் செட் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா வைக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா செட் அவுட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃபெயிலியர் வந்து ஆகும். நிறைய நான் வந்து பார்த்துருக்கேன். நிறைய ஃபெயிலியர் வந்து ஆயிருக்கு. ஸோ செட் அவுட்லாம் வைக்க போகிறீங்கன்னா, முடிஞ்ச அளவு ஒரு 2 இன்ச் செட் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 1000 வந்து விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி செட் அவுட்டு நீங்கள் தாராளமாக ஸ்ட்ரீட்டில் கூட வச்சுக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு மாடியில் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதே நீங்கள் அதுக்கு மேலெலாம் போகிறீங்க, பெரிய செட் அவுட்டுக்குலாம் போகிறீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு அவுட்டரில் தான் கொண்டு வைக்கணும். உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் வைக்காதீங்க. ஸோ உங்கள் வீடு மட்டும் தனியாக இருக்குது, ஃப்ரண்டில் வீட்டுக்கு முன்னாடி இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வீட்டை கூட கொஞ்சம் தள்ளி கூட வச்சு வந்து வெடிச்சுக்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம வந்து கிராக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறப்ப மட்டும் ரொம்பவே பார்த்து கவனமாக வந்து யூஸ் பண்ணணும். அதனால் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன ஷெல்ஸ் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாச்சு. 3.5 இன்ச்சு தான் ஸ்டார்டிங்காகவே வந்து வச்சுக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் தான் ஸ்டார்ட் பண்ணணும். மினிமம் 3.5 இன்ச்சில் செல்ஸ் வாங்கி வெடிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்க்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நான் நிறையா வெடி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறையா ஸ்கை ஷாட் வாங்க போகிறேன், அப்போ கம்மியாக வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சில் நிறையா வாங்கி வந்து வெடிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இனிமேல் வந்து விட்டுட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்லேருந்து 3.5 இன்ச் வரை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 2 இன்ச்சுக்கு போக மாட்டீங்க. ஏன்னா நானே ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்தேன். 2 இன்ச்சு தான் வாங்கி வந்து வச்சுக்கிட்டு இருப்பேன். 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு இதில் 4 வைக்கிறோம், அதில் 2 வைக்கிறது அதான் மாசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இனிமேல் வந்து ஒரு ஷெல் வாங்க போகிறீங்கன்னா 3.5 இன்ச் ஷெல்லை வந்து வாங்க. அது ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் சரி, வீட்டுக்காக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி 3.5 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் 4 இன்ச்சியோ 5 இன்ச்சு 6 இன்ச்சியெல்லாம் நீங்கள் வாங்கி வெடிக்கிறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக வந்து வீட்டை விட்டு தள்ளி போய் வச்சு வந்து வெடிச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரியான தொடர்ந்து கிராக்கர்ஸ் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.